Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard chapter 8 exercise 8.2ல first sum பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா the standard deviation and mean of data are 6.5 and 12.5 respectively. Find the coefficient of variation அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் மீன் ஆஃப் த டேட்டா அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 6.5 மீன் வந்து 12.5. ஃபஸ்ட்டு கொடுத்தது நம்ம எழுதிப்போம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து நம்ம சிக்மா அப்படின்னு எடுத்துப்போம் இல்லையா. ஸோ சிக்மா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6.5ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மீன் வந்து எக்ஸ் பார் வந்து 12.5ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும், சிவி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. சிவி மட்டும் பர்சன்டேஜில் இருக்கும் சரிங்களா. ஸோ சிக்மா பார்த்தீங்கன்னா 6.5 பை 12.5 இன்ட்டு 100%. சரி, இப்போ நம்ம வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். இது மல்டிப்ளை பண்ணால் 615 வரும் கரெக்டுங்களா. 650 பை 12.5. ஓகே, அதாவது 6.5 இன்ட்டு 100னா 2 டெசிமல் தள்ளி மூவ் பண்ணுவோம். அப்போ 615 வந்துடும். இது ரைட்டில் மூவ் பண்ணுவோம் சரிங்களா. இப்போ இது பார்த்தீங்கன்னா டெசிமல் வந்து டினாமினேட்டரில் டெசிமல் இருந்தால் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறேன்னா டெசிமல் ரிமூவ் பண்ணுறதுக்காக 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணனா நியூமரேட்டரையும் 10ஆல் கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணணும். அதாவது ஏன் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னு தெரியும் இல்லையா, நம்ம ஸ்மாலர் கிளாஸஸில் படிச்சிருப்போம். டெசிமலுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது, இது மூவ் ஆகிடும். அப்போ 125 வந்துடும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 6500 பை 125 கிடைக்கும். அதனால தான் நம்ம பண்ணுறோம் சரிங்களா. இப்போ இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லைனா 125ஆல் அப்படி டேரெக்டாக டிவைட் பண்ணிக்கலாம். கேன்சலும் பண்ணிக்கலாம், இல்லை 125ஆல் டேரெக்டாக டிவைட் பண்ணிக்கலாம். 6500 125ஆல் நான் டேரெக்டாக டிவைட் பண்ண போகிறேன். ஸோ 125 1s are 125, 125 2s are 250, இப்போ 4s are 500 வரும். அப்போ மீதி இருக்கிறது 150 வந்து 5s are எடுத்துக்கலாமா. 5s are அப்ராக்சிமேட்டாக 5 5s are 25, 5 பேலன்ஸ் 2, 5 2s are 10, 12, 2 பேலன்ஸ் 1, 625 வருது. 5 டைம்ஸ் போட்டால் 625, பேலன்ஸ் இதை பண்ணால் 25, அப்போ 250. அப்போ 250 என்ன வரும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. 125 2s are வந்து 250. இல்லைனா நீங்கள் இதை 5 டேபிளாக கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 52%. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. சிவி கண்டுபிடிக்கும் போது மட்டும் இங்கே பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. மற்றபடி ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோ இல்லை எக்ஸ் பாரோ கண்டுபிடிக்கும் போது பர்சன்டேஜ் போட வேண்டாம் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா the standard deviation and coefficient of variation of a data are 1.2 and 25.6 respectively. Find the value of mean அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துட்டாங்க 1.2, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிவி வந்து 25.6 கொடுத்துட்டாங்க. மீன் நம்ம எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டினில் கொடுத்த ஆர்டரில் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிடலாம். சிக்மா வந்து 1.2ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சிவி வந்து 25.6 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிவி ஈக்குவல் டு அதே ஒரே ஃபார்முலா தான், சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சிவி வந்து 25.6. சிவி கண்டுபிடிக்கும் போது மட்டும் இங்கே 100% போடுவோம். இந்த சம்மில் வந்து சிவி கண்டுபிடிக்க போகிறது இல்லை, கொடுத்துட்டாங்க சரிங்களா. அதாவது இது பர்சன்டேஜில் வரும், அந்த பர்சன்டேஜ் இது கேன்சல் ஆகிடும். அதனால் நம்ம மோஸ்ட்லி சிவி கண்டுபிடிக்கும் போது மட்டும் பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க, மீதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது போட வேண்டாம். ஸோ சிக்மா வந்து 1.2 பை எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும் இன்ட்டு 100. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா 25.6 இந்த எக்ஸ் பார் இந்த பக்கம் வந்துடும், வந்தால் வந்து மல்டிப்ளை ஆகிடும். இது டிவைடில் இருக்குல்ல, இந்த பக்கம் வந்து மல்டிப்ளை. இது 1.2 இன்ட்டு 100 அப்படியே இருக்கும். இப்போ அடுத்து இதை டிவைடில் கொண்டு வந்துடுவோம். ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 1.2 into 100 by 25.6. இது அப்படியே டிவைடில் வந்துடும் சரிங்களா. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு 25.6ஆல்
டிவைட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த பாயிண்ட் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணணும், எப்பயுமே டினாமினேட்டரில் பாயிண்ட் இருக்கக்கூடாது, ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணணும்னா எப்படின்னா டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். ஒரு நம்பரா அப்போ ஒரு 0வால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 நம்பரா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். எது டினாமினேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணாலும் நியூமரேட்டர் கூட அதை மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இங்கே டெசிமல் இருக்கிறதுனால நான் ரிமூவ் பண்ணுறதுக்காக 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், அதே நியூமரேட்டராலையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1.2 × 10 வந்து 12 ஆகிடும். 12 × 100 வரும். அப்போ 1200. புரியுதுங்களா? 1.2 × 10 வந்து என்ன வரும்னா 12, ஏன்னா டெசிமல் ரிமூவ் ஆகிடும். இதோட 100 மல்டிப்ளை பண்ணும்போது 1200 வரும். இதை மல்டிப்ளை பண்ணும்போது 256 வரும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெசிமல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு, அப்படியே கேன்சலேஷன் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். இல்லைனா டேரெக்டாக நீங்கள் டிவைட் பண்ணுறதாலும் பண்ணலாம், நம்ம இஷ்டம் தான். நீங்கள் வேணால் கேன்சலேஷன் பண்ணிக்கோங்க. 2 டேபிளே கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 1s are 2, 2 2s are 4, பேலன்ஸ் 1 16, 2 8s are 16. இது 2 6 are 12, 0 0. மறுபடியும் 2 டேபிளில் 2 6 are 12, 2 4s are 8. இங்கே வந்து 300. மறுபடியும் 2 டேபிளில் 32 வரும், இங்கே வந்து 150 வரும். மறுபடியும் 2 டேபிளில் போகும், இங்கே 16 வரும். இங்கே என்ன வரும்னா 7 2s are 14, பேலன்ஸ் 1 10 75. அப்போ கடைசியாக நிற்கிறது 75/16. இப்போ இது சின்ன நம்பராக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 16 × 4s are வரும்னு நினைக்கிறேன். 16 4s are, ஓகேங்களா? 6 4s are 24, 4 பேலன்ஸ் 2, 4 1s are 4, 64. எஸ், அப்போ 16 4s are வந்து 64. பேலன்ஸ் வந்து 5 - 4 1, 7 - 6 1. இப்போ டெசிமல் வச்சு 0 சேர்த்து நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 16 × 6 are போட்டு பார்க்கலாம். 6 6 are 36, 6 பேலன்ஸ் 3, 6 1s are 6, 6 + 3 9, 96 வருது. கண்டிப்பாக அடுத்து ட்ரை பண்ணோம்னா நமக்கு 106 அதிகமாக தான் போகும். கரெக்டுங்களா? அப்போ 6 are தான் ஃபைனலாக 96. டெசிமலுக்கு அப்புறம் ஒரு 2 நம்பர் வரைக்கும் கண்டுபிடிக்கலாம், அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இங்கே 10 ஆகிடும், 10 - 6 4, இங்கேயும் 10 ஆகிடும், 10 - 9 1. இப்போ அடுத்து ஒரு 0 சேர்த்துக்கிட்டு 16 ஹவு மெனி டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். ஒரு 9s are போட்டு பார்க்கலாம். 9 6 are 54, 4 பேலன்ஸ் 5, 9 1s are 9, 9 + 5 144 வருது, அதிகமாக வருது. அப்போனா 8s are போட்டு பார்க்கலாம். 16 8s are, 8 6 are 48, 8 பேலன்ஸ் 4, 8 1s are 8, 128 வருது. அப்போது 8s are வந்து 128. இன்னும் போயிட்டே இருக்கும். 10 இங்கே 3, 10 - 8 2, 3 - 2 1, மறுபடியும் 0 சேர்த்தா 120 ஆகும். ஸோ அப்ராக்சிமேட்லி CV வந்து 4.68. அப்படியே இது போயிட்டே தான் இருக்கும். இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் 7s are வரும். ஸோ 7s are பண்ணும்போது 16 × 7 என்ன வருதுன்னு பாருங்கள். 16 × 7 112 வருது. அப்போ 112 பேலன்ஸ் 8. இது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக 4.687. நீங்கள் 4.68 ஸ்டாப் பண்ணாலும் கரெக்டு தான். ஸோ x bar = 4.687. இது நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதா இருந்தால் அதை 2 நம்பரோட ஸ்டாப் பண்ணுறதா இருந்தால் 3வது நம்பர் 5க்கு மேலே இருக்கிறதுனால இதோட ஒன்று ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா x bar = 4.69 கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் 4.68ன்னு விட்டாலும் கரெக்டு தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, இல்லை 687 அப்படின்னு ஸ்டாப் பண்ணாலும் எவ்ரிதிங் ரைட் வந்து இட்ஸ் நாட் ராங். ஓகே, புக் ஆன்சர் வந்து 4.69ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுவும் கரெக்ட் தான், எதுவும் ஸ்டாப் பண்ணாலும் கரெக்டு தான். ஓகே, அதாவது டெசிமலுக்கு அப்புறம் 2 நம்பரோட ஸ்டாப் பண்ணணும். 2 நம்பரோட ஸ்டாப் பண்ணணும்னா 3வது நம்பர் நம்ம கண்டுபிடிப்போம் எப்பயுமே. 3வது நம்பர் வந்து ஏன்னா 5க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நம்பர் ஆட் பண்ணுவோம் இல்லையா 2வது நம்பர் கூட, அதனால தான். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரே ஃபார்முலா தான் இந்த எக்ஸைஸ் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் வந்து இந்த கேல்குலேஷன் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா if the mean and coefficient of variation of a data are 15 and 48 respectively. mean அப்போ mean வந்து 15, coefficient of variation CV வந்து 48, then find the standard deviation. sigma நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்ததுக்குதான் கொஷனில் கொடுத்துருக்கெல்லாம் எழுதிக்கலாம்.
மீன் அப்போ எக்ஸ் பார் வந்து 15ன்னு கொடுத்துட்டாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். சிவி வந்து 48ன்னு கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதாவது சிக்மா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அதே சேம் ஃபார்முலா தான். சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. ஸோ சிவி வந்து 48, சிக்மா தெரியாது அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் பார் வந்து 15 இன்ட்டு 100. சரிங்களா? ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது மட்டும் இங்கே வச்சுக்கலாம், மீதி எல்லாத்தையும் நம்ம கொண்டு போயிடலாம். 15 அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளை ஆகிடும், 100 இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆகிடும். அப்போ 48 இன்ட்டு 15 பை 100ன்னு வரும் ஈக்குவல் டு சிக்மா. அதாவது எது கண்டுபிடிக்க முடியுமோ அதை அங்கேயே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா சிக்மா வந்து நியூமினேட்டரில் தானே இருக்குது, அதனால போன சம்மில் வந்து எக்ஸ் பார் வந்து டினாமினேட்டரில் இருந்துச்சு, அதனால நம்ம இன்னொரு பக்கம் கொண்டு போகணும். இந்த சம்மில் வந்து சிக்மா வந்து நியூமினேட்டரில் இருக்கிறதுனால நம்ம அங்கேயே வச்சுக்கிறோம். இப்போ நம்ம எப்பயும் கேன்சலேஷன் பண்ணி டிவைட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இது ரெண்டும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 5 3s are 15, 5 2s are 10, 0 20. மறுபடியும் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 4 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 4 5s are 20, 4 12s are 48, 4 1s are 4, 4 2s are 8. இப்போ மீதி எதுவுமே கேன்சல் ஆகாது. மீதி என்ன இருக்குன்னா 12 into 3 by 6. 12 into 3 பார்த்தீங்கன்னா 36. 36 by 5 equal to sigma. இப்போ நம்ம இதை வந்து டிவைட் பண்ணி தான் ஆகணும். ஸோ 5 7s are வந்து 35, பேலன்ஸ் 1, டெசிமல் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கலாம். 5 2s are வந்து 10, அவ்வளோதான். இங்கே ரிமைண்டர் வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ சிக்மா ஈக்குவல் டு 7.2 தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா இஃப் n is equal to 5, x bar equal to 6, summation of x square equal to 765, then calculate the coefficient of variation கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும்னா இவ்வளோ நமக்கு ஃபார்முலா வந்து சிக்மா அண்ட் எக்ஸ் பார் வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, சிக்மா கொடுக்கல. இப்போ சிக்மா நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு தான், அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிட்டு தான் சிவியை கண்டுபிடிக்க முடியும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த 2 க்ளூ கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்ததெல்லாம் எழுதிடலாம். n வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பார் ஈக்குவல் டு 6 கொடுத்துருக்காங்க, சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 765 கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சிவி. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிட்டு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வச்சு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை n மைனஸ் சமேஷன் எக்ஸ் பை n த ஹோல் ஸ்கொயர். ஞாபகம் இருக்கு இல்லையா? இப்போது இது பிரச்சனை இல்லை, கொஷின்லேயே இருக்குது. சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 765 பை n வந்து 5 மைனஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமேஷன் எக்ஸ் பை n இஸ் நத்திங் பட் எக்ஸ் பார். அதாவது எக்ஸ் பாரோட ஃபார்முலா ஞாபகம் இருக்கு இல்லையா? சமேஷன் எக்ஸ் பை n, அதுதான் இது. அப்போ இதுக்கு பதிலாக அப்படியே நம்ம 6ன்னு போட்டுக்கலாம், அந்த ஸ்கொயரை மட்டும் தூக்கி அப்படியே போட்டுக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 765 5ஆல் டிவைட் பண்ணணும். 765 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். 5 1s are 5, balance 2, 26, 5 5s are 25, balance 1, next 5, 5 3s are வந்து 50. ஸோ 153 மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ணால் 36 வரும். இப்போ 153யும் 36யும் மைனஸ் பண்ணால் 117ன்னு வரும். இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். 117க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸ்கொயர் ரூட்னா கடைசியிலேருந்து 2 2ஆக பேர் பண்ணணும். இது ஒரு நம்பர் தனியாக இருக்குது, அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 1 ஒரு பேர், 17 ஒரு பேர். இப்போ 1 பார்த்தீங்கன்னா 1 1s are 1 வரும், 0 ஆகிடும். இது பேலன்ஸ் இருக்கிறது 17. ஞாபகம் இருக்குல்லையா? போன எக்ஸைஸில் நம்ம போட்டிருக்கோம் லாங் டிவிஷன். இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ இங்கேயும் சேம் நம்பர் போட்டால் இது வரணும், இல்லைனா இதை விட கம்மியாக வரணும். இப்போ இங்கே என்ன நம்பர் போடணுன்னா சிங்கிள் டிஜிட் நம்பர் 0லேருந்து 9 வரைக்கும் போட்டுக்கலாம். ஆனால் இப்போ இங்கே எனக்கு வந்து இங்கே 1 போட்டாலே 21 வரும், இதை விட அதிகமாக போகும். அப்போ நோ அதருக்கும் நான் 0 தான் போடணும். 20 into 0 is nothing but 0, பேலன்ஸ் வந்து 17. இப்போ அடுத்த நம்பர் இல்லை, அப்போ ஒரு டெசிமல் வச்சு 2 0 சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்டெப்பில் 2 0 சேர்த்துக்கலாம் டெசிமல் வச்சுட்டா. இப்போ மறுபடியும் இங்கே என்ன இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும், 20. இப்போ அதே சேம் ப்ராசஸ் ரிப்பீட் ஆகுது. இங்கேயும் சேம் நம்பர் போட்டால் இது வரணும்.
நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணணும். 20யோட இங்கேயும் இங்கேயும் சேம் நம்பர் போட்டால் இது வரணும். இப்போ நான் ஒரு 7 போட்டு பார்க்குறேன். 7 7s are 49, 9 பேலன்ஸ் 4, 7 2s are 14. சரி, இப்போ நம்ம வந்து 8 போட்டு பார்க்கலாம். 8 8s are 64, 4 பேலன்ஸ் 6, 6 8 2s are 16. அப்போது 8 தான் இதுக்கு நேராக இருக்குது. அப்போ இங்கேயும் 8 இங்கேயும் 8 போட்டால் நமக்கு 1664 வரும். இப்போ நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். சரிங்களா, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். இங்கே வந்து 10 ஆயிரும், இங்கே 9 ஆயிரும், இங்கே 6 ஆயிரும். 10 - 4 வந்து 6, 9 - 6 வந்து 3, அவ்வளோதான். இப்போ அடுத்து ஒரு பேர் 0, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா, அந்த 2 0 அப்படியே இறக்குங்க. மறுபடியும் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். சரிங்களா, 108 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். 8 2s are 16, 6 பேலன்ஸ் 1, 1 216 வரும். மறுபடியும் 216 அப்படியே வச்சுக்கிட்டு இங்கேயும் இங்கேயும் சேம் நம்பர் போட்டால் இது வரணும். இது பார்த்தாலே தெரியுது, 1 போட்டால் மட்டும்தான் இது வரும். அதாவது 2161. 2 போட்டால் கண்டிப்பாக இதை விட அதிகமாக தான் போகும். அப்போ 1 தான். ஸோ இங்கே 10 9 5. 10 - 1 9, 9 - 6 3. அடுத்து வந்து 5 - 1 வந்து 4, 3 - 2 1. அடுத்து மறுபடியும் 2 0 போட்டுக்கலாம். 2 0 இறக்கணும் இங்கே. அகைன் நீங்கள் என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டால் 2162 வரும். கரெக்டுங்களா? எஸ். மறுபடியும் இங்கேயும் சேம் நம்பர் போட்டால் இது வரணும். ஸோ 2162. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 3 நம்பர் இல்லை 2 நம்பரோட கூட ஸ்டாப் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்து நான் வந்து 6 போட்டு பார்க்குறேன், இல்லை 7 போடலாம். 6 6 are 36, 6 பேலன்ஸ் 3. அதாவது சிங்கிள் டிஜிட் நம்பர் போட்டு பார்க்கணும். 6 2s are 12, 12 plus 3 15, 5 balance 1. 6 6 are 36, 36 plus 1 37, 7 balance 3. 6 1s are 6, 6 plus 3 9, 6 2s are 12. அவ்வளோதான். 1 2 9 7 5 6. இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். என்ன வருது? 6 போட்டிருக்கேன். அப்போ ஸ்கொயர் ரூட் என்ன வருதுன்னா 10.816. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு 10.816. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ தான் நம்ம வந்து சிவி கண்டுபிடிக்க போகிறோம். CV ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100%. சிக்மா வந்து 10.816 பை எக்ஸ் பார் வந்து 6 இன்டூ 100%. இப்போ இது நம்ம வந்து 6ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லைனா இதை மல்டிப்ளை பண்ணிட்டு கூட 6ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1081.6 வரும் பை 6. இப்போ நம்ம இதை வந்து 6ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 1081.6 6ஆல் டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா, 6 1s are 6, பேலன்ஸ் 4 8, 6 8s are 48. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 இறக்குறேன். 1 இறக்குனாலே வந்து டிவைட் ஆகாது, இன்னொரு நம்பரையும் சேர்த்து இறக்குறோம். எப்பவுமே நம்ம அட் டைமில் 2 நம்பர் இறக்கும் போது கோஷன்ட்டில் ஒரு 0 போடுவோம். அதுக்கப்புறம் டெசிமலுக்கு அடுத்து உள்ள நம்பர் இறக்குறதுனால டெசிமல் வைக்கிறோம். 6 2s are 12, பேலன்ஸ் 4. அடுத்து மறுபடியும் 0 சேர்த்துக்கலாம். 40, 6 6 are 36, மறுபடியும் 4 தான் வருது. 6 6ன்னு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான், ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போ 180.26666% போயிட்டே இருக்கும். அப்போ சிவி ஈக்குவல் டு 180.266%. ஆர் இது எப்படி எழுதலாம்னா 180.267 எழுதலாம், இல்லைனா 27. இந்த 6 கூட வேண்டாம். அதாவது டெசிமலோட 2 நம்பரோட ஸ்டாப் பண்ணுறேன். 3ஆவது நம்பர் வந்து 5க்கு மேலே இருக்கிறதுனால இதோட ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 180.27%. இல்லை, இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் 24 26 33 37 29 31. அதாவது ஒரு டேட்டாவாக இதை கொடுத்துட்டாங்க, அதாவது ரா டேட்டா, அன்குரூப்டு டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போது நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும்னா சிக்மா வேணும், எக்ஸ் பார் வேணும். அப்போ தான் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும்.
எக்ஸ் பார் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அதாவது எல்லா அப்சர்வேஷனையும் ஆட் பண்ணுறேன். 24 + 26 + 33 + 37 + 29 + 31 பை எத்தனை அப்சர்வேஷன்னா 6 இருக்குது, 6ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 180 கிடைக்கும். 180/6 இஸ் நத்திங் பட் 30. இப்போ எக்ஸ் பார் பிரச்சனை இல்லை, கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும், சிக்மா கண்டுபிடிக்கணும். அதுக்கு நிறைய நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குல்ல. நான் வந்து என்ன மெத்தட் போட போகிறேன்னா மீன் மெத்தட். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதனால் மீன் மெத்தடுக்கு போய்ட்றேன். சரிங்களா? நம்ம போன எக்ஸசைஸில் படிச்சிருக்கோம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்க. அன்குரூப்டில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம அசியூம்டு மீன் மெத்தட் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து மீன் மெத்தட் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ மீன் மெத்தட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் d²/n. அப்போ d² கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி d கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் d² கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குற ரீடிங்ஸை எடுத்துக்கலாம். எக்ஸ்ன்னு 24, 26, 33, 37, 29, 31. இப்போ d இதில் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x மைனஸ் எக்ஸ் பார். அதாவது எக்ஸ் பார் தான் 30, x மைனஸ் 30, அதாவது 24 மைனஸ் 30 மைனஸ் 6, 26 மைனஸ் 30 மைனஸ் 4, 33 மைனஸ் 30, 33 மைனஸ் 30 வந்து 3, ஒன்லி 3 வரும், 3, 37 மைனஸ் 30 பார்த்தீங்கன்னா 7, 29 மைனஸ் 30 மைனஸ் 1, 31 மைனஸ் 30 வந்து 1. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் இந்த மெத்தட். சரிங்களா? டி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ d², இது அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். 6 6 ஆர் 36, 4 4 ஆர் 16, 3 3 ஆர் 9, 7 7 ஆர் 49, 1 1 ஆர் 1, 1 1 ஆர் 1. இதை மட்டும் சம் பண்ணால் போதும், 112ன்னு வரும். சரிங்களா? இதை மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் d²/n. ஸோ சமேஷன் d²ங்கிறது இதுதான். 112/n வந்து 6 அப்சர்வேஷன். இப்போ இதை டிவைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து டிவைட் பண்ணிடலாம். 112 6ஆல் டிவைட் பண்ணிடலாம். 112 6ஆல் டிவைட் பண்ணுறோம். சரிங்களா? எப்பவுமே டெசிமலுக்கு அப்புறம் 3 நம்பர் கண்டுபிடிக்கணும். எல்லாத்துலேயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 நம்பர் கண்டுபிடிச்சிட்டு 2 நம்பரோட ஸ்டாப் பண்ணிடுவோம் நம்ம. ஓகே, சரி. இப்போது 6 1s are 6, பேலன்ஸ் 5, 52, 6 7s are 48, 6 8s are தான் 48, சாரி, பேலன்ஸ் வந்து 4. நெக்ஸ்ட்டு டெசிமல் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கிறோம். மறுபடியும் 6 6 are 36, மறுபடியும் 4 வரும், 0 போடுவோம். 6 6 are 36 போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? 6 6ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 18.666ன்னு எடுத்துக்கலாம், இல்லைனா 18.67ன்னு எடுத்துக்கலாம். அதாவது இதோட ஸ்டாப் பண்ணுறதா இருந்தால் இது வந்து 5க்கு மேலே இருக்கிறதுனால இதோட ஒன்று ஆட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ சிக்மா கண்டுபிடிச்சாச்சு. சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18.67. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். 18.67க்கு ஸ்கொயர் ரூட். நம்ம ஆக்சுவலி இங்கே வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம இது ஃபைனல் கிடையாதுல்ல, இதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது தான் ஃபைனல். அதனால் 6 6னே வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 2 நம்பராக பேர் பண்ணணும். டெசிமலுக்கு முன்னாடி ரைட்லேருந்து 2 2 பேர், டெசிமலுக்கு அப்புறம் லெஃப்ட்லேருந்து 2 2 பேர். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன போடலாம்? இங்கே 4 4s are 16, ஏன்னா 5 5s are 25, அதிகமாக போயிடும். 2 அடுத்த பேர் இறக்குறேன், 66. ஸோ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். டெசிமல் வச்சுக்கிறோம், டெசிமலுக்கு அப்புறம் இறக்குறோம் இல்லையா, அதனால் டெசிமல். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 8ஓட இங்கே சேம் நம்பர் போட்டால் இது வரணும். என்ன போடலாம்? 82 போட்டால் 16 160ல் வரும். அப்போ 83 போட்டு பார்க்கலாம். 3 3 3 3s are 9, 8 3s are 24. பர்ஃபெக்டாக இருக்கும். இதுதான் 3 3 249. நெக்ஸ்ட்டு வந்து 16 16 மைனஸ் 9 இங்கே 5 ஆகிடும். 7 16 மைனஸ் 9 7, 5 மைனஸ் 4 1. இப்போ அடுத்த பேர் 2 2 நம்பராக தான் இறக்கணும். சரிங்களா? 2 2 நம்பர், இங்கேயும் அந்த 6 போட்டுக்கலாம். 66, ஏன்னா 6 6 6 தான் நிறைய இருக்குல்ல நமக்கு. இப்போ அடுத்து இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 86 வரும். மறுபடியும் இங்கேயும் சேம் நம்பர் போட்டால் இது வரணும். என்ன போட்டு பார்க்கலாம்? 86 2 போட்டு பார்க்கலாமா?
ஆமாம் 2 போட்டால் தான் கரெக்டாக வரும் 8 2s are 16 2 2s are 4 6 2s are 12 2 பேலன்ஸ் 1 8 2s are 16 17 1724 பர்ஃபெக்டாக இருக்குது இதுதான். ஸோ இங்கே என்ன வருது 2 2 போதும் 4.32 போதும். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது 2 நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம் போதும். ஸோ சிக்மா ஈக்குவல் டு 4.32ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம சிவி கண்டுபிடிக்க வேண்டியது தான். ஸோ சிவி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் தான் கொஸ்டினே. சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. சிக்மா வந்து என்ன கண்டுபிடிச்சோம் 4.32, எக்ஸ் பார் வந்து 13 கண்டுபிடிச்சோம் இன்ட்டு 100%. 0 0 கேன்சல் பண்ணிடாதீங்க அவசரப்பட்டு. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் டெசிமல் ரிமூவ் ஆகிடும். 432/30, அதாவது இது மல்டிப்ளை பண்ணால் 4.32 × 100 432, 2 நம்பர் தள்ளி மூவ் ஆகிடும், டெசிமல் ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு இதெல்லாம் தெரியலனா நார்மலாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இது நம்ம 2 2 டேபிளாக கேன்சல் பண்ணிட்டு வரலாம். 2 1s are 2, பேலன்ஸ் 1 10, 2 5s are 10, 2 2s are 4, 2 1s are 2, பேலன்ஸ் 1 16. இப்போ 216 வந்து 15ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இல்லைனா இது 3 டேபிளில் போகுமான்னு பாருங்கள். 3 டேபிளில் போகும் பாருங்கள். 3 5s are 15, 3 7s are 21, 3 2s are 6. இப்போ 72 ஈஸியான நம்பர்லேயே 5 டேபிளால் டிவைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 5 1s are 5, பேலன்ஸ் 2 22, 5 4s are 20, பேலன்ஸ் 2, டெசிமல் வச்சு 0 சேர்த்தா 5 4s are 20. அவ்வளோதான். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு 14.4%. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். கொஞ்சம் அந்த லாங் டிவிஷன் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? மற்றபடி வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான். ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே. ஓகே, இந்த மீன் மெத்தட் எடுத்துக்கோங்க. எப்போயுமே உங்களுக்கு அது வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்கும் போது மீன் மெத்தட் வந்து கால்குலேஷனும் ரொம்ப லென்த்தியாக போகாது. ஒரே டிவிஷன் ஒரே ஸ்கொயர் ரூட் தான். மற்றதெல்லாம் 2 ஃபார்முலாவாக வரும்ல, அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். 6th சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா the time taken in minutes to complete homework by 8 students in a day are given by கொடுத்துருக்காங்க. 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹோம்ஒர்க்கு இந்த இத்தனை மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். அதே சம் தான். 5th சம் போட்டோம்ல அதே மாதிரி தான். ரா டேட்டா அன்குரூப்டு டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. சிக்மா கண்டுபிடிக்கணும், எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்க முடியும். அதே மீன் மெத்தடை நம்ம போட்டுக்கலாம். அது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸ் பார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 38 + 40, அடுத்து 47, 44, 46, 43, 49, 53 பை 8 பேர். இப்போ இதை ஆட் பண்ணால் 316 வரும். 360/8 வந்து 45. அவ்வளோதான். ஸோ இப்போ எக்ஸ் பார் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மீன் மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம். அதே தான். எக்ஸு டி டி ஸ்கொயர். டி பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இந்த எக்ஸ் பார் தான் என்னதுன்னா 45. இப்போ எக்ஸ் எல்லாத்தையும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். 38, 40, 47, 44, 46, 43, 49, 53. இப்போ டி பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். 38 மைனஸ் 45 பார்த்தீங்கன்னா -7. 40 மைனஸ் 45 -5. 47 மைனஸ் 45 2. 44 மைனஸ் 45 -1. 46 minus 45 1. 43 minus 45 -2. 49 minus 45 4. 53 minus 45 8. இப்போ டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கும். இந்த ஸ்கொயர் பண்ணும். 7 7s are 49, 5 5s are 25, 2 2s are 4, 1 1s are 1, 1 1s are 1. நெகட்டிவ்லாம் ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆகிடும். அதனால் நம்ம அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். 2 2s are 4, 4 4s are 16, 8 8s are 64. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் நம்மளுக்கு 164ன்னு கிடைக்கும். இப்போ அவ்வளோதான். இதில் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? சிக்மா ஈக்குவல் டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் டி ஸ்கொயர் பை என். சமேஷன் டி ஸ்கொயர் இப்போ தானே கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? 164/8 ஸ்கொயர் ரூட். இப்போ இது நம்ம வந்து 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 164ஐ 8ஆல் டிவைட் பண்ணுங்கள். 8 2s are 16, 0. நெக்ஸ்ட்டு 4 இறக்குறேன். 4 வந்து 8 டேபிளில் வராது. அப்போ இன்னொரு நம்பரும் இறக்கணும்னா டெசிமல் வச்சு தான் 0 சேர்க்கணும். அப்போ இது வந்து
ஒரு நம்பர் இறக்கிட்டேன், ஒரு நம்பர் இறக்குனதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக கோஷன்ட்டில் ஒரு 0 போட்டுட்டு தான் அடுத்த கோஷன் போடணும். புரியுதுங்களா? அட் அ டைமில் ஒரு நம்பர் தான் இறக்கணும். 2 நம்பர் இறக்குறதா இருந்தால் 0 போட்டுட்டு தான் வைக்கணும். இப்போ டெசிமல் வச்சதுனால இங்கேயும் டெசிமல். 8 5s are 40. ஸோ சிக்மா ஈக்குவல் டு 20.5. நோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20.5. இப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். 20.5க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரிங்களா? இந்த மிஸ்டேக் நீங்களும் பண்ணிடாதீங்க. ஓகே. ஸோ 20.5க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ டெசிமலுக்கு முன்னாடி 2 நம்பர், டெசிமலுக்கு அப்புறம் இது ஒரு நம்பர் தான் இருக்கும். சரி, இப்போது என்ன வரும்? 5 5s are 25 போட முடியாது. 4 4s are 16 போட்டுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் 4. நெக்ஸ்ட் நம்பர் 5 இருக்கிறேன். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போகணும். 4 2s are 16. சரிங்களா? அடுத்து வந்து இங்கேயும் சேம் நம்பர் போட்டால் இது வரணும். அதாவது இங்கே டெசிமல் வச்சாச்சு. ஓகே. டெசிமலுக்கு அப்புறம் நம்பர் இறக்குறப்ப இங்கே டெசிமல் வச்சாச்சு. இப்போ இங்கேயும் சேம் நம்பர் போட்டால் இது வரணும், இல்லைனா இதோட கம்மியாக வரணும். சரிங்களா? இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, டெசிமலுக்கு அப்புறம் 2 நம்பராக தான் பேர் பண்ணுங்க. ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ நம்பர் இல்லைனா 0 போட்டுக்கலாம் இங்கே. சரிங்களா? ஸோ அப்போ 415 வரும் இங்கே. அதுவே டெசிமலுக்கு முன்னாடி அப்படி பண்ணக்கூடாது. டெசிமலுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நம்பர் தனியாக இருந்தால் அது தனி தான். டெசிமலுக்கு அப்புறம் 2 நம்பராக பேர் பண்ணணும். லெஃப்ட்லேருந்து டெசிமலுக்கு முன்னாடி ரைட்லேருந்து 2 நம்பராக பேர் பண்ணணும். ஓகே. இப்போ இங்கே 16ஓட இங்கேயும் சேம் நம்பர் போட்டால் இது வரணும். என்ன போட்டு ட்ரை பண்ணலாம்? ஒரு 5 போட்டு அப்ராக்சிமேட்டாக பார்க்கலாமா? 5 போட்டால் வராதோ? 500 மேலே போகுமோ? சரி பார்க்கலாம். 5 5s are 25. 5 பேலன்ஸ் 2. 6 5s are 30. 32. 2 பேலன்ஸ் 3. 5 1s are 8. 25 வருது. அப்போ வேண்டாம். அப்போ சாரி, இங்கே 4 தானே இருக்குது. 4 2s are 8 தானே இங்கே வரணும். சாரி ஃபார் த மிஸ்டேக். அப்போ 8 4 4s are 16 நீங்கள் போட்டீங்க. என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி தான் போடணும். சாரி. இப்போ இங்கே சேம் நம்பர் 5 போட்டு பார்க்கலாம். 5 5s are 25. 5 பேலன்ஸ் 2. 8 5s are 40. 40 + 2 42. இப்போ 5 தான் இங்கே. அப்போ 425. இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 25 வரும். மறுபடியும் 2 0வை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்டெப்பில். டெசிமலுக்கு அப்புறம் ஒரு 3 நம்பரோ 2 நம்பரோ கண்டுபிடிக்கலாம். ஓகே. இப்போது இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே மாதிரி 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 19 வரும். இப்போ 90 அப்படியே வச்சுக்கலாம். இங்கே சேம் நம்பர் போட்டால் இது வரணும். என்ன போட்டு பார்க்கலாம்? ஒரு 2 போட்டு பார்க்கலாமா? 2 போட்டாலே 1800. அப்போ 2 தான் வரும். 2 2s are 4 0. 9 2s are 18. 3 போட்டால் 2700. இதுக்கு மேலே போயிடும். அப்போ 2 தான். என்னது? 1804. டெசிமலுக்கு அப்புறம் இன்னும் ஒரு நம்பர் கண்டுபிடிக்கலாம். இல்லைனா 4.52ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். போதும், விடுங்க. அப்போ சிக்மா ஈக்குவல் டு 4.52 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சாச்சு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. சிக்மா வந்து 4.52 பை எக்ஸ் பார் என்ன கண்டுபிடிச்சோம்? 45 இன்ட்டு 100%. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் டெசிமல் ரிமூவ் ஆகிடும். அப்போ 452 பை 45. இது 3 டேபிளில் போகுமா? போகாது. டிவைட் தான் பண்ணணும். 452வை 45ஆல் டிவைட். 45 1s are 45. 0. நெக்ஸ்ட்டு 2 இறக்குறேன். இதோடது போகாது. அப்போ பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கிறேன். பாயிண்ட் வச்சு ஒரு 0, அந்த 0வை இறக்குறேன். அட் அ டைமில் 2 நம்பர் இறக்குறதுனால கோஷன்ட்டில் ஒரு 0 போட்டுட்டு தான் பண்ணணும். ஓகே. அடுத்து ஒரு 0 சேர்த்தோம், மறுபடியும் ஆகலை. அப்போ இன்னொரு 0 சேர்த்துக்கிறேன். அப்போ மறுபடியும் ஒரு 0 கோஷன்ட்டில். ஒரு ஸ்டெப்பில் ஒரு நம்பர் தான். அடுத்தடுத்த நம்பர் இறக்க ஒரு 0 மேலே போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இது ஏன் டெசிமலுக்கு முன்னாடி 0 போடணும்னா, டெசிமலுக்கு முன்னாடி நம்பர் இறக்குனதுக்கு அப்புறம் தானே டிவைட் ஆக முடியல. அதனால டெசிமலுக்கு முன்னாடி ஒரு நம்பர். இப்போ எத்தனை டைம் வரும்? 45 6r போட்டு பார்க்கலாமா? 6 5s are 30. 0 பேலன்ஸ் 3. 6 4s are 24. வரலி 6 கிடையாது. அப்போ 45 இன்ட்டு ஒரு 4 போட்டு பார்க்கலாமா? 4 5s are 20. 0 பேலன்ஸ் 2. 4 4s are 16. 70 180. அப்போ 4s are தான் வருது. 4s are வந்து 180. 0 இங்கே 10 ஆயிரும். 10 minus 2 20. மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கலாம். மறுபடியும் 4s are வரும். 180 போயிட்டே இருக்கும். போதும், நிப்பாட்டிடலாம். அப்போ CV ஈக்குவல் டு 10.044%. சரிங்களா?
ஒரு டெசிமலுக்கு அப்புறம் ஒரு 2 நம்பர் வித்தியாசம் வரதுனால ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. சரிங்களா? புக் ஆன்சர் வந்து 10.07% இருக்கு. ஓகே, அது என்னன்னு சொல்கிறேன் நான். இங்கே நம்ம 2 நம்பரோட ஸ்டாப் பண்ணிட்டோம்ல, இங்கே 3 நம்பர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. 3 நம்பர் கண்டுபிடிக்கும் போது இங்கே வந்து ஒரு நம்பர் இங்கே ஆட் ஆகும்போது 53ன்னு வரும். அப்போ இங்கே சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும். 10.07ன்னு கண்டிப்பாக வரும். ஓகே, அதாவது மறுபடியும் இதை கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அதாவது 10 இங்கே வந்து 9 வருமா, இங்கே வந்து 14 வரும். 10 - 4 6 9 696 வருதுல்ல. மறுபடியும் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டு இங்கே நம்பர் போட்டிருப்பாங்க. அதாவது என்ன வரும்னா இங்கே ஒரு 7 டைம்ஸ் இங்கே வரும். அப்போ இதோட இது ஆட் ஆகும்போது 2 நம்பரோட ஸ்டாப் பண்ணதா இருந்தால் 53ன்னு வரும். 4.53ன்னு வரும் இங்கே. அப்போ 4.53 45ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே கண்டிப்பாக 66ன்னு தான் வரும். அப்போ 10.66 இஸ் நத்திங் பட் 10.07 இப்படியும் போடலாம். அதாவது 453 45ஆல் டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? டெசிமலுக்கு அப்புறம் 3 நம்பர் கண்டுபிடிச்சிருப்பாங்க அவங்க. வேறு ஒன்றும் இல்லை, தப்பு கிடையாது, எல்லாமே கரெக்ட் தான். 45 1s are 45. இப்போ வரும் பாருங்கள், 3 இறக்குறோம் இல்லைங்க. அப்போ 3 0 நம்ம போட்டோமா, அப்போ 3ங்கும் போது 45 6R வரும் இங்கே. 45 6R வந்து 6 5s are 30, 0 பேலன்ஸ் 3, 6 4s are 24, 280 வருது பாருங்கள் 6R. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. மறுபடியும் 20 பேலன்ஸ் வரும், அது போயிட்டே இருக்கும். ஸோ 10.07% புக் ஆன்சர் கரெக்டாக நம்மளுக்கு வந்துடுச்சு. சரிங்களா? இங்கே என்னென்னா நான் சொன்ன மாதிரி டெசிமலுக்கு அப்புறம் 3 நம்பர் கண்டுபிடிங்க எப்பயுமே. சரிங்களா? ரொம்ப சிம்பிள் சம் தான், கொஞ்சம் கேல்குலேஷன் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம போடணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். செவன்த் சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா the total marks scored by 2 students Satya and Vidya in 5 subjects are 460 and 480 with standard deviation 4.6 and 2.4 respectively. Who is more consistent in performance அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 பேர் கொடுத்துருக்காங்க, சத்யா அண்ட் வித்யா. 5 சப்ஜெக்டில் டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 460 வந்து சத்யா, வித்யா வந்து 480. ஓகே, with standard deviation 4.6. சத்யாவோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4.6, வித்யாவோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2.4. சரி, who is more consistent in performance? அதாவது நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிச்சி 2 பேரில் கம்பேர் பண்ணி யார் மோர் கன்சிஸ்டன்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேணும், எக்ஸ் பார் வேணும். இங்கே ஸ்டாண்டர்ட் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும், சத்யாவுக்கு தனியாக, வித்யாவுக்கு தனியாக. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் பார் கொடுக்கல. எக்ஸ் பார் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் டோட்டல் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் பார் கிடச்சிரும். ரொம்ப ஈஸியான சம் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சத்யாவுக்கு கண்டுபிடிப்போம். சத்யாவோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்மா கொடுத்துட்டாங்க, 4.6ன்னு கொடுத்துட்டாங்க, டோட்டல் மார்க்ஸும் கொடுத்துட்டாங்க, 416 கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் சத்யாவுக்கு எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். எக்ஸ் பார் பார்த்தீங்கன்னா 460/5. n வந்து 5ன்னு 2 பேருக்கும் காமன். இப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 460/5 பார்த்தீங்கன்னா 92. இப்போ எக்ஸ் பார் கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு சிவி ஃபார்முலா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. சிக்மா பார்த்தீங்கன்னா 4.6/எக்ஸ் பார் 92 இன்ட்டு 100%. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க, 416 வந்துடும் டிவைடட் பை 92. இப்போ நம்ம 2 டேபிளில் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 2 4s are 8, பேலன்ஸ் 1 12, 2 6 are 12, 2 2s are 4, 2 3s are 6, 0, 2 2s are 4, 2 3s are 6, 2 1s are 2, 2 1s are 2, பேலன்ஸ் 1 10, 2 5s are 10. ஸோ 115/23. இப்போ நம்ம வந்து இதை டிவைட் பண்ணிக்கலாம். 115/23, 23 5s are வருமே 115, அவ்வளோதான். அப்போ
CV equal to 5% for Satya. கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. now இப்போ அடுத்து வந்து யார் பேர்? வித்யா. வித்யாக்கு இதே மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொஷின்லேயே 2.4னு கொடுத்துட்டாங்க. டோட்டல் மார்க்ஸும் கொஷினில் வந்து 480 கொடுத்துட்டாங்க. ஓகே. now அதே மாதிரி எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். 480/5. 480/5 பார்த்தீங்கன்னா 96 வரும். ஸோ எக்ஸ் பார் வந்து 96. இப்போ அதே மாதிரி CV கண்டுபிடிக்கணும். சிக்மா 2.4/x bar 96 into 100%. இப்போ அடுத்து வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 240/96ன்னு வரும். இப்போ நம்ம இதை வந்து டிவைட் பண்ணிக்கலாம் 2 டேபிள். அதே மாதிரி இங்கே என்ன வரும்? 2 4s are 8, 2 6, 2 4s are 8, 2 8s are 16. கரெக்டுங்களா? 2 4s are 8, பேலன்ஸ் 1 16, 2 8s are. இது வந்து 1s are 2s are 0. 48 இருக்குது. இங்கே வேணால் போட்டு கேன்சல் பண்ணலாம். 120 மறுபடியும் 48ல் 4 டேபிளே கேன்சல் பண்ணிக்கலாம். 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12, 0. மறுபடியும் இது வந்து என்ன டேபிளில் கேன்சல் ஆகும்? 2 டேபிளில் கேன்சல் ஆகும். 2 6 are 15. ஸோ 15/6 இப்போ நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 15 6 டேபிளால் 6 2s are 12, பேலன்ஸ் 3, டெசிமல் வச்சு ஒரு 0, 6 5s are 30, பேலன்ஸ் 0. ஸோ இவளோட CV பார்த்தீங்கன்னா 2.5%. ஸோ வித்யா அவங்களோட CV வந்து 2.5%. சத்யா அவங்களோட CV வந்து 5%. இப்போது இதில் கொஷினில் யார் கேட்குறாங்கன்னா மோர் கன்சிஸ்டன்ட் யாருன்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, CV பொறுத்த வரைக்கும் எது லெஸ் CVயோ அவங்க தான் மோர் கன்சிஸ்டன்ட், எது மோர் CVயோ அவங்க தான் லெஸ் கன்சிஸ்டன்ட். சரிங்களா? அதாவது யாருடைய CV வந்து லெஸ்ஸாக இருக்குது, இங்கே எழுதிடலாமா? இங்கே எழுதுகிறேன். பின்னாடி 2.5% இஸ் லெஸ் தென் என்னது 5%. அதாவது வித்யாவோட CV தான் லெஸ்ஸு சத்யாவோட CVயை விட. as Vidya CV is less, as Vidya CV is less, Vidya is more consistent. Vidya is more consistent. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, CVயில் வந்து யார் கம்மியாக இருக்காங்களோ அவங்க தான் மோர் கன்சிஸ்டன்ட், யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் லெஸ் கன்சிஸ்டன்ட். கொஷினுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? மோர்னா லெஸ்ஸு, லெஸ்ஸுனா மோர், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். சரிங்களா? ஈஸி சம் தான். எல்லாமே டைரெக்டாக கொஷினே கொடுத்துட்டாங்க. நம்ம ஜஸ்ட்டு வந்து எக்ஸ் பாரும் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் அவங்களே கொடுத்துட்டாங்க. எக்ஸ் பார் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அப்படியே டைரெக்டாக கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அதனால் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு சம்மு. கால்குலேஷன் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். 8th சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா the mean and standard deviation of marks obtained by 40 students of a class in 3 subjects mathematics, science and social science are given below. 40 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துட்டாங்க. மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. Which of the 3 subjects shows more consistent and which shows less consistent in marks? அதே சம் தான். 7th சம் போட்டோம்ல அதே மாதிரி தான். ஆனால் 7th சம்மில் நம்ம தான் மீன் கண்டுபிடிச்சோம். இந்த சம்மில் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் CV கண்டுபிடிச்சி யார் மோர் கன்சிஸ்டன்ட் யார் லெஸ் கன்சிஸ்டன்ட் நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எந்த சப்ஜெக்ட்? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேத்தமேட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது கண்டுபிடிச்சிடலாம். மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 12ன்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸ் பார் வந்து 56ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம CV கண்டுபிடிக்க போகிறோம். CV ஃபார்முலா வந்து சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. சிக்மா பார்த்தீங்கன்னா 12, எக்ஸ் பார் வந்து 56 இன்ட்டு 100. அப்படியே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? 2 டேபிளே கேன்சல் பண்ணிக்கலாம். 2 6 are 12, 2 2s are 4, பேலன்ஸ் 1, 2 8s are 16.
மறுபடியும் 2 டேபிள் 2 3s are 6 2 1s are 2 2 4s are 8 இப்போ இது ரெண்டும் 2 டேபிள் 7 வரும் இங்கே வந்து 50 வரும் எல்லாமே கேன்சல் பண்ணி முடிச்சாச்சு மீதி இருக்கிறது 3 into 50 by 7 3 into 50 150 by 7 இப்போ இதை டிவைட் பண்ண போகிறோம் 150 7 டேபிளால் 7 2s are 14 balance 1 0 7 1s are 7 balance 3 பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கிறோம் 7 4s are 28 balance 2 அப்படியே ஒரு 0 சேர்த்துக்கிறோம் 7 2s are 14 balance 6 போயிட்டே இருக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம் போதும் ஸோ ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் சிவி பார்த்தீங்கன்னா 21.42% வருது இன்னும் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வருது டெசிமலுக்கு அப்புறம் எப்பவுமே நம்ம 3 நம்பர் கண்டுபிடிப்போம்ல 3 நம்பரே கண்டுபிடிச்சிடலாம் 0 வருது 7 8s are 56 பேலன்ஸ் 4 அப்போ 3 நம்பர் வருதுன்னா 2 நம்பரோட ஸ்டாப் பண்ணுவோம் இது 5க்கு மேலே இருக்கிறதுனால இதோட ஒன்று ஆட் பண்ணுவோம் அப்போ 21.43%. ஸோ மேத்தமேட்டிக்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதே மாதிரி இப்போ சயின்ஸுக்கு கண்டுபிடிக்க போகிறோம் சயின்ஸுக்கும் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 14ன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து எக்ஸ் பார் வந்து 65ன்னு கொடுத்துருக்காங்க அதே ஃபார்முலா CV equal to sigma by x bar into 100%. இது 5 டேபிளில் பண்ணிக்கலாம் 5 டேபிள்னால் இது 20 வரும் 5 1s are 5 பேலன்ஸ் 1 5 3s are 15 இதுக்கப்புறம் எதுவும் கேன்சல் ஆகாது 14 into 20 280 by 13 டிவைட் பண்ண போகிறோம் 280 13ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம் ஓகே 13 2s are 26 balance 2 0 13 1s are 13 balance 7 டெசிமல் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கிறோம் அடுத்து வந்து 13 5s are வந்து 65 எஸ் 65 பேலன்ஸ் 5 டெசிமலுக்கு அப்புறம் 3 நம்பர் வரை கண்டுபிடிப்போம் சரிங்களா அடுத்து 0 26 என்ன வரும் 13 3s are 3 3s are 9 4 போட்டா 13 4s are என்ன வரும் 4 3s are 12 2 பேலன்ஸ் 1 4 52 இதோட அதிகமாக போகுது ஓகே 11 பேலன்ஸ் கரெக்டுங்களா எஸ் மறுபடியும் ஒரு 0 சேர்த்தா 13 into 7 7 3s are 21 1 பேலன்ஸ் 2 7 8 91 வருது அப்போ 8s are வருமா 8s are 8s are 104 பேலன்ஸ் 6 போதும் டெசிமலுக்கு அப்புறம் 3 நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம் அதே மாதிரி வந்து 2 நம்பரோட ஸ்டாப் பண்ண போகிறோம் இது 5க்கு மேலே இருக்கிறதுனால இது கூட ஒன்று ஆட் பண்ணுறோம் இப்போ 21.54 இதோட CV வந்து 21.54%. ஸோ சயின்ஸுக்கு வந்து 21.54 மேக்ஸுக்கு வந்து 21.43 இப்போ இன்னொரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க சோஷியல் சயின்ஸ் அதுவும் இதே மாதிரி கண்டுபிடிக்க போகிறோம் சோஷியல் சயின்ஸ் வந்து என்னது சிக்மா வந்து 10 கொடுத்துருக்காங்க எக்ஸ் பார் வந்து 16 கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி CV கண்டுபிடிக்கும் CV equal to sigma by x bar into 100%. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம் 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம் 2 3s are 6 2 5s are 10 ஸோ 10 into 5 வந்து 50 by 3 இப்போ டிவைட் பண்ண போகிறோம் 50 3 டேபிள் ஆகும் 3 1s are 3 balance 2 20 3 6 are 18 balance 2 டெசிமல் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கலாம் அகெயின் 3 6 are 18 பேலன்ஸ் 2 மறுபடியும் போட்டால் 6 6ன்னு போயிட்டே இருக்கும் அப்போ 2 நம்பரோட ஸ்டாப் பண்ணுறோம் இது கூட ஒன்று ஆட் பண்ணால் 16.67 வரும் அப்போ இதோட CV வந்து 16.67%. சரிங்களா இப்போது ஒன்று ஒன்றா நம்ம போடுவோம் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் மேக்ஸுக்கு எவ்வளோ வந்துச்சு மேக்ஸுக்கு வந்து 21.43% வந்துச்சு சயின்ஸுக்கு வந்து 21.54% சோஷியல் சயின்ஸுக்கு வந்து 16.67%. சரி
இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா which of the three subject shows more consistent and which shows less consistent in marks? Okay, more consistent first, more consistent in, less consistent in. ஸோ நம்ம லாஸ்ட் சம் தான் பார்த்தோம். சிவி கண்டுபிடிக்கும் போது அப்படியே ஆப்போசிட்டாக யோசிக்கணும். மோர் கன்சிஸ்டன்ட் அப்படிங்கும் போது எது லெஸ்ஸோ அதுதான் மோர். அப்போ என்னது? சோஷியல் சயின்ஸ். சோஷியல் சயின்ஸில் தான் மோர் கன்சிஸ்டன்ட். லெஸ் கன்சிஸ்டன்ட் அதே மாதிரி. லெஸ் கன்சிஸ்டன்ட்னா எது மோர்? ஓகே, எது மோராக இருக்குது பாருங்கள். இது முடிஞ்சிருச்சு. மீது ரெண்டுத்தில் இருக்கிறது எது மோர்? 21.54. இது 21.43. அப்போ இதுதான் சயின்ஸ். ஸோ லெஸ் கன்சிஸ்டன்ட் இன் சயின்ஸ், மோர் கன்சிஸ்டன்ட் இன் சோஷியல் சயின்ஸ். அவ்வளோதான். சிவி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம யோசிக்கணும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸி சம் தான். அப்படியே எல்லாமே கொடுத்துட்டாங்க டைரெக்டாக. நம்ம ஜஸ்ட்டு வந்து சிவி மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம்ஸ்லாம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கேல்குலேஷனை வந்து அப்பப்போ அடிக்கடி போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் கேல்குலேஷன் வரும் எக்ஸாமில். சரிங்களா? சும்மா சம் தெரியும்னு அப்படியே திருப்பிக்கிட்டே ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கிட்டே போகாமல் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, so thank you so much for watching students. Bye bye.